எப்ப இது போட்டது, எந்த ஆண்டு போட்டது இது? இதெல்லாம் வெடிக்காதா திரும்ப? 350 உயிருக்கு உத்தரவாதம் உண்டா? இது பாருங்க, இதெல்லாம் நாளைக்கு வெடிக்கும். கடலூர் மாவட்டத்தில் இன்று தமிழக சட்டமன்ற உறுதிமொழி குழு வேல்முருகன் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ள வந்திருந்தது. இதில் சிப்காட் பகுதியில் செயல்படும் லாயல் சூப்பர் ஃபேப்ரிக்ஸ் தொழிற்சாலையில் கடந்த வாரம் 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பாய்லர் வெடித்ததில் 31 பேர் பாதிக்கப்பட்டனர். அந்த தொழிற்சாலைக்கு வந்த ஆய்வுக்குழு நேரில் ஆய்வு செய்து அந்த பாய்லருக்கு உரிய அனுமதி பெறப்பட்டு இருக்கிறதா, யார் ஆய்வு செய்தனர் என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான பாதுகாப்புத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அதிகாரியிடம் கேட்டார். 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வாங்குறாங்க சார். கேக்குது 5 வருஷத்துக்கு வாங்கலங்க. இப்ப அது ஏமா நடவடிக்கை எடுத்தீங்களா? ஏன் மூடல சார்? இப்ப நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கோம் சார். நோட்டீஸ் கொடுத்துட்டு போதும். இப்ப வெடிச்சு செத்து போய் 30 பேர் இல்லைங்கய்யா. இப்ப 2017 இருந்து இணையதள ஒதுக்கீட்டு ஆய்வு தான் சார் வருது. இவங்க பண்ணாதனால அது நம்ம டிபார்ட்மெண்ட்கே தெரியாம இருக்கு சார். அது எப்படி தெரியாம இருக்கு? நீ பதில் சொல்லிட்டேன் சார். உயிர் போயிருந்தா யாருக்கு? ஆனால் யாரும் முறையான பதில் சொல்லவில்லை. தொழிற்சாலை நிர்வாகமும் முறையான பதில் சொல்லவில்லை. இறுதியில் அந்த பாய்லருக்கு உரிய அனுமதி பெறாமல் வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினரும் குழு தலைவருமான வேல்முருகன் கடும் கோபமடைந்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் குழு முன்பு சென்னையில் நடைபெறும் கூட்டத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் தர வேண்டும். இந்த தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கக்கூடாது. உடனடியாக இந்த தொழிற்சாலையை முழுவதுமாக மூட வேண்டும். குழு பரிந்துரை செய்யும் வரை தொழிற்சாலையை திறக்கக்கூடாது என வலியுறுத்தினார். இந்த 6 லட்சம் கொள்ளளவு கொண்ட பொதிகள் ஏற்கனவே முறையாக அரசிடமோ இதர அரசு துறை அதிகாரிகளிடமோ அனுமதி வாங்காமல் தன்னிச்சையாக ஒரு பிரைவேட் நிறுவனத்திடமிருந்து இது அமைக்கப்பட்டு இங்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்போதே இந்த மக்கள் இதை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்ப்பை மீறி நிர்வாகம் தங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி இதுவரையிலும் சட்டத்துக்கு புறம்பா, சட்ட விதிமுறைகளுக்கு புறம்பா இந்த நிறுவனம் இங்கு இயங்கி வந்திருக்கிறது. குழுவுடைய கள ஆய்வில் தெரிய வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே குழு ஆய்வு மேற்கொண்டு பல தொழிற்சாலைகள் பராமரிப்பு இல்லாமல் இருப்பதாக அறிவுறுத்தியிருந்தோம். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினோம். ஆனால் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. முறையான ஆய்வு செய்யாத அதிகாரி மீது சம்பந்தப்பட்ட துறை செயலாளரிடம் புகார் தெரிவிக்கப்படும். இது குறித்து மாவட்ட நிர்வாகமும் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வேல்முருகன் எச்சரித்துள்ளார். ஏற்கனவே குழு கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வருகை தந்தபோது இந்த சிப்காட் வளாகத்தில் இயங்கி வருகின்ற 45 நிறுவனங்களையும் முறையாக மாசு கட்டுப்பாட்டு அலுவலர்கள், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் மற்றும் பாய்லருக்கான பொறுப்பான அதிகாரிகள் மற்றும் சிப்காட்டினுடைய திட்ட இயக்குநர் மற்றும் இந்த கோட்டத்தினுடைய ஆட்சியாளர்கள், தீயணைப்புத்துறை உதவி இயக்குநர் உள்பட அனைவர்களையும் சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிந்துரையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு இந்த சிப்காட்டை இருக்கிற 45 நிறுவனங்களையும் ஆய்வு செய்து இதில் எது முறையான அரசு அனுமதிகளோடு இயங்குது, எது இயங்கவில்லை என்பதை கண்டுபிடித்து அப்படி அனுமதி பெறாத நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும், அதுபோன்று இங்கு பணி செய்கின்ற தொழிலாளர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற கருத்தை குழு முன் தெரிவித்த காரணத்தினால் அந்த அவர்கள் செய்கின்ற உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் தருகின்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இது இங்கு குடிகாடு, செம்மங்குப்பம், இப்படி பல கிராமங்கள் இந்த சிப்காட் வளாகத்தை சுற்றி ஈச்சங்காடு இப்படி பல கிராமங்கள் இருக்கிறது. ஆக இந்த கிராமங்களில் வாழ்கின்ற மக்கள் எப்போதும் உயிரச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அவ்வப்போது விபத்து ஏற்பட்டு உயிர் பலியாவதும், தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், இந்த மண்ணின் மக்கள் உயிர் பலியாவதும், ஏற்கனவே இங்கு ஒரு நிறுவனத்திலிருந்து எத்தனாலை குடித்ததற்காக சில உயிர்களும் பலியாகி இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று இந்த உறுதிமொழியை நான் பெற்றிருக்கிறேன். இந்த உறுதிமொழி பெற்றதன் அடிப்படையில் தான் கடந்த முறை நான் ஆய்வை மேற்கொண்டேன் மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு. ஆனால் அந்த ஆய்வில் இந்த குழு பரிந்துரை செய்த எதையும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நிவர்த்தி செய்யவில்லை. இப்ப அந்த குழு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதை ஆய்வு செய்து இப்படி அனுமதி இல்லாத இது இயங்குகிறது என்பதை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் அப்போது இது சீல் வைக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு 30 பேர் இந்த காயத்தோடு வந்து குழுவின் முன் கண்ணீரோடு அந்த தாயினுடைய கண்ணீர் எங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆக குழுவினுடைய பரிந்துரையை ஏற்று முறையாக செயல்படுத்த தவறிய சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது சென்னையில் குழு கூட்டம் கூடுகின்ற போது சம்பந்தப்பட்டதனுடைய துறையின் செயலாளர், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர் செயலாளர் உள்ளிட்டவர்களோடு அழைத்து இவர்களும் சம்மன் செய்யப்பட்டு அழைத்து துறை ரீதியாக இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு குழு உரிய பரிந்துரைகளை வழங்கும்.